السلام عليكم ورحمة الله وبركاته. قال رسول الله صلى الله عليه وسلم والله في عون العبد ما دام العبد في عون أخيه المسلم. கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளையெல்லாம் உலகிலே படைக்கப்பட்ட அனைத்து இனங்களை விடவும் மிக உயர்ந்த நிலைமையிலே கண்ணியத்தோடும் சிறப்போடும் சிறப்பான அறிவோடும் படைத்து வைத்திருக்கிறான். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களிடத்தில் இருந்து பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம் மனித நேயத்தையும் மற்றவர்களை எப்படி இவர்கள் கவனிக்கிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா உன்னிப்பாக பார்க்கிறான். ஹதீதுரை விளக்கத்திலே எழுதுகிறார்கள், நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே 2 பேர் வருகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், இவர் எனக்கு உலகிலே அநியாயம் செய்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லாஹ் கேட்கிறான், நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நன்மைகளை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி. அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய நன்மையை தருவதற்கு அவரிடத்தில் எந்த விதமான நன்மையே இல்லை அப்படி என்று சொல்லி. இவர் சொல்லுகிறார், அவ்வாறு என்று சொன்னால் என்னுடைய தீமைகளை அவனுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி. ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இரக்கமுள்ளவன் அரஹமுர் ரஹீமீன் மலக்கிடத்தில் சொல்கிறான், இவர்களுக்கு சிறப்பான சுவர்க்கத்தை காட்டும்படி. அவர் சுவர்க்கத்தை பார்த்து விட்டு வந்து எந்த நபிக்கு கிடைக்குமோ தெரியாது என்று ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறார். அந்த சமயத்திலே மலக்கள் சொல்கிறார்கள், இது உங்களுக்கு சொந்தமான சுவர்க்கம்தான், ஒரு நிபந்தனை, உங்களுக்கு யார் அநீதி செய்தாரோ அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்ற பொழுது சந்தோஷத்துடைய உரத்தின் காரணமாக அவர் சொல்லுகிறார், அவருடைய நன்மையும் எனக்கு வேண்டாம், என்னுடைய தீமையும் அவருக்கு போகத்தவில்லை, முழுமையாகவே நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த ஹய்யத்துல் ஆலமீன் உலமாக்களுடைய இந்த ஹய்யா இன்ஷா அல்லாஹ் சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு சிறப்பான சேவை வருகிறது. நான் இன்று இந்த காரியாலயத்துக்கு நான் வந்து தலைவர், உபத்தலைவர், செயலாளர், ஏனைய உலமாக்கள் பெருந்தகைகள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். உண்மையாகவே இவங்களுடைய கஷ்ட துன்பங்களை பார்க்கின்ற பொழுது, இதற்காக அவனை பாடுபடுகின்ற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் இவர்களுக்கு பல 100 வருடங்களை வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க துவா செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இங்கே வருகின்ற, அதாவது இந்த உலமாக்கள், இவர்களுக்கு வருகின்ற உலமாக்களுடைய கவலையான விடயங்கள், கஷ்டமான விடயங்கள், மறைமுகமாக சொல்ல முடியாத சில கஷ்டங்களை இவர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது கண்ணீர் வரக்கூடிய மாதிரி உலமாக்களுடைய துன்பங்கள் இருப்பதை நான் அறிய முடிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த உலமாக்களுடைய குடும்பங்களுடைய நிலைமையும் அப்படி இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த அருமையான பணி இருக்கிறது, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த பிந்தஸ்து பெற்றுகிறது. அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்றவருடைய நலனுக்காக நீ பாடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் இவருடைய விடயத்திலே பாடுபடுகிறான் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அந்த அமைப்பில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். இது யார் யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ அத்தனை பேரும் இதற்கு அந்த பணிக்காக வேண்டிய இங்கே உள்ளுக்கு வந்தால் தான் விஷயம் வழங்கும். என்ன நடக்குது, எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய ஷாஜஹான் தலைவர் காலையிலிருந்து வந்தவர் இன்னும் வீட்டுக்கு போகவில்லை. இது தற்பொழுது இஷா தொழுகை முடிந்து 8:45 9 மணிக்கிட்டே ஆகுது. வீட்டில் கூட நினைக்கிறாங்க, இன்னும் இவர் எங்கே போனார் என்று சொல்லி. அவ்வளவுமே இந்த தலைவரும் செயலாளர்கள், உபதலைவர், ஏனைய உலமாக்கள் எல்லாம் ஒவ்வொரு சீமான்களையும் உதவி செய்யக்கூடியவர்களை அணுகி அவர்களுக்கு இடத்துல விஷயத்தை சொல்லி இந்த உலமாக்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு அவனை பாடுபட்டு கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ரஹ்மத்தை செய்ய வேண்டும். சங்கைமிகு உலமாக்களே, ஏனைய அன்பர்களே, உலகத்தில் ரொம்ப தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். நாம் எல்லாம் வாழ வேண்டியது கொஞ்ச நாள் தாங்க. மா லபிது கைர சா, ஒவ்வொரு மனிதனும் மறுமையில் சொல்ல போகிறான், நான் உலகத்தில் வாழ்ந்தது 1 மணித்தியாலம் தான். அப்போ அந்த 1 மணித்தியாலம் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய பிறப்பான விஷயம். ஒரு மனிதனுடைய சக்கராத்தில் கூட சொல்ல வேண்டியது என்ன, லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், இன்னும் கொஞ்சம் காலம் வை. எத்தனை சந்தர்ப்பங்கள் வந்துச்சு, நான் ஒன்றும் செய்யலை, அஸ்தத்தக, நான் தர்மம் செய்வதற்கு கூடிய சந்தர்ப்பத்தை தா, மற்றவருடைய கஷ்டங்களை நிகழ்த்தி செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை தா என்று கேட்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. இந்த நிலைமை வருவதற்கு முன்பதாக இவருடைய நிலைமை நாம் சீராக்குவோம். சமுதாயத்திலே அள்ளித்தான் கொடுக்க முடியாவிட்டாலும் கிள்ளியாவது கொடுத்து மற்றவருடைய கஷ்ட துன்பங்களை நிவர்த்தி செய்வதற்கும் யாரெல்லாம் இதற்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ அத்தனை பேருக்கு நாம் துஆ செய்வோம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சிறப்பான அவனுடைய கிருபையினால் யாரெல்லாம் இந்த சமூக சேவைக்காக வேண்டி, குறிப்பாக உலமாக்களுடைய கஷ்டங்களுக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் சரீர சௌக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் சந்தோஷமான வாழ்க்கையும் அவங்களோட குடும்பமும் சந்தோஷமாக இருப்பதற்கு
அவங்களுடைய பிள்ளைகளும் அறிவுடைய ஈமானுடைய நூறானியத்தை பற்றி இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புள்ள மக்களாக ஆவதற்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. யாரெல்லாம் இந்த அருமையான, அதாவது கையில் கூட இருக்கிறது ஒரு பிள்ளையினுடைய செருப்பு பெட்டி, இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எங்கே அந்த கோப்பி இருக்கிறது, அதாவது இதெல்லாம் அந்த வருவதற்காக வேண்டிய மாணவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டுக்கு போகாமல் சுய வேலையில் விட்டு வந்திருக்கிறார்கள். காரணம், ஒரு சமுதாயத்திலே நாம் இருக்கிறோம், நம் மற்றவர்களை கவனிக்க வேண்டுமெதற்காக வேண்டி. ஆகவே இதெல்லாம் இதற்காக உதவி செய்தார்களோ, இதை வாங்குவதற்கு இந்த பிள்ளைகளுடைய அந்த தேவைகளை உதவி செய்தார்களோ அத்தனை பேருக்கு உதவி செய்து ஒரு சதம் கொடுத்து உதவி செஞ்சாலும் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்ய வேண்டும். சிறப்பான கொடைகளை கொடுத்து யாரெல்லாம் உயர்வு பெற்றார்களோ அந்த நல்லவர்களை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவர்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.